இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பழி தீக்கணும்னு எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு எனக்கே பாடம் எடுக்கிறியா? இங்க பாரு, எனக்குள்ள இருக்கிறது ஒரு உண்மையான ஆர்ட், உண்மையான கலை. இவ்ளோ குரூரமான கெட்ட எண்ணெல்லாம் என் மனசுல கூட தோணாது. நீ பரதநாட்டியத்தை ஒரு கலையா பார்க்கல, அத ஒரு பிசினஸா, ஒரு தொழிலா பாக்குற. என்ன உன் தொழிலுக்கு போட்டியா வந்திருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க? இல்லனா குழந்தைங்க மேல சாண்டிலியரை விழ வைக்க ஆள் அனுப்பியிருப்பியா? ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மை ஆயிடாது. நீ என்னதான் கூவினாலும் உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உன்னோட நாட்டிய திறமைய வச்சு பணம், பேரு, புகழ சம்பாதிக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நான் தான் நம்பர் 1ன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கணும். அவ்வளவுதான் உனக்கு வேணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அவ்வளவு கொடூரமான புத்தி உனக்கு. ஏய், நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை மிரட்டினங்கிறதுக்காக என்ன பழி தீர்த்துட்டு இப்ப ஏன் மேலேயே பழி போடுறல? நீ எவ்ளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியுது. ஆனாலும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன உள்ள தள்ளினதுக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன். ஏய், வாய மூடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டிய மிரட்டுறியா? இந்த நிலைமையிலயும் அகங்கார ஒழியில நீ வெளியில வந்தாதான மாயாவை பழி வாங்குவ. உன்னை வெளியிலே வர விட மாட்டோம். நீ ஜென்மத்துக்கும் ஜெயிலே களி திங்க வேண்டிதான். சினு, மாமா. பெரியப்பா, இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? நான் தான் மாமா கொடுத்தேன். என்னடா முட்டாள்தனம் பண்ணிருக்க? மாமா, என்ன சொல்றீங்க? இந்த காரியத்தை அருந்ததி பண்ணிருக்க மாட்டான் தான் நான் சொல்றேன். ஆனா இவதானே டான்ஸ் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து பிரச்சனை பண்ணா, வீட்டுக்கும் வந்து மிரட்டிட்டு போனா. அப்போ நிச்சயமா இவதான் சாண்டிலியரை விட வைக்க ஆளை அனுப்பி வச்சிருக்கணும். அதனாலதான் மாமா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இல்ல, இத நிச்சயமா அவ பண்ணிருக்க மாட்டா. அப்போ இது பண்ணது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க பெரியப்பா?